உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம் சிம்மம் ராசி நண்பர்களே. செயற்கரிய செய்வ பெரியோர் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு காரியத்தை இந்த வாரமான 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்குள்ள காலகட்டங்களில் செய்ய போகிறீர்கள். இதனால் உங்களுக்கு புகழும் நல்லதொரு வருமானமும் உண்டாகும். நிலையான பகுதியிலே நீங்கள் நின்று வேலை செய்யக்கூடிய சூழ்நிலையை காட்டுகிறது இந்த வாரம். 12ஆம் இடத்து விரயஸ்தானத்துக்குள்ளரே குரு பகவான் உள்ளே வரப்போகிறார் அப்படிங்கிறதும், அவர் விருச்சிக ராசியை பார்க்க போகிறார் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். 4ஆம் இடம் அப்படிங்கிற விருச்சிக ராசியை பார்ப்பதனாலே உங்களுக்கு பல விதத்திலும் சுகங்கள் பெருகும். வாழ்க்கையிலே நமக்கு எல்லா விதமான கடன் தொல்லைகள் நீங்குவது, கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகுது, இதெல்லாம் சந்தோஷம்தானே. அப்படி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் இந்த வாரம் நீங்கள் காண இருக்கிறீர்கள். சனி பகவானை குரு பகவான் பார்க்கக்கூடிய சூழ்நிலையினாலே அஷ்டமத்தின் தன்மை குறையப் போகிறது. அவர் உங்கள் ராசியின் 2ஆம் இடத்தை பார்ப்பதனாலே குடும்பத்திலே நல்ல சுபிட்சங்கள் வருவதற்கான வாய்ப்புகளை இந்த வாரம் ஏற்படுத்தப் போகிறார் குரு. சுக்கிரனும் புதனும் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய லாபஸ்தானத்தினாலே பண வருமானங்கள் இன்க்ரீஸ் ஆகும். ஆபரண சேர்க்கைகளும் புதிதாக திருமணம் போன்ற நல்ல நிகழ்வுகளுக்கான வாய்ப்புகளும், சில வீட்டில் குழந்தைகள் சத்தங்களும் கேட்க ஆரம்பிக்கும். இதனால் இந்த வாரம் உங்களுக்கு மனத்துக்கு பிடித்த மாதிரியே அமையப்போகுது அப்படிங்கன்னா எந்த விதத்திலும் சந்தேகம் இல்லை. உங்களுடைய தொழிலிலே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கேரோடு செய்யக்கூடிய காரியமாக சூரியனானவர் தொழில் ஸ்தானத்திலேயே உட்கார்ந்துருக்கிறாரு. அவருடைய அனுக்கிரகத்தினாலே புதிய தொழில்நுட்பங்கள் நிறைய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாகவும், சிலர் வீடு மனை வாங்கக்கூடிய யோகங்கள் அமைவதற்கும் இந்த வாரம் நல்லதொரு துவக்கங்கள். 3ஆம் இடத்தை முயற்சி ஸ்தானத்தை செவ்வாய் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதுனால, அது 4ஆம் இடத்திலும் பரவி இருப்பதனாலே உங்கள் முயற்சிகள் வெற்றிகளாக மாறும். உங்களுக்கு சுகமாக மாறுவதற்கும் இந்த பூர்வ புண்ணியமான தந்தையின் ஆசீர்வாதத்தினால் வெற்றி நிச்சயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. அப்போது எல்லா விதத்திலும் உங்களை சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு நல்ல வாரத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். 7, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த சில தடைகளும் நீங்கி நன்மைகள் உண்டாகும். வணக்கம் கன்னி ராசி நண்பர்களே. உங்கள் ராசியினுடைய 7ஆம் இடத்திலே அமரக்கூடிய சனி பகவான், அங்கே மீன ராசிக்குரிய குரு பகவான் 1ஆம் தேதி கடகராசியிலே உச்சம் பெறுகிறார். 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் கூடிய இந்த வார பலனில் லாபஸ்தானத்திற்குள்ளரே குரு பகவான் உள்ளே வருகிறார் என்பதும், உங்கள் ராசியின் முயற்சி ஸ்தானத்திலே லாபத்துக்குரிய இந்த சந்திர பகவான் தன்னுடைய பயணத்தை கேட்டை நட்சத்திரத்தில் துவங்கி அவிட்ட நட்சத்திரத்தில் முடிக்கக்கூடிய இந்த வாரத்திலே உங்களுக்கு லாபங்களும் புதிய முயற்சிகளும் வெற்றிகரமாக அமைப்போகிறது. இதுவரைக்கும் நடக்காத காரியம்னு வச்சுருந்ததெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு நடத்தி முடிக்கக்கூடிய அழகான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும். நீங்கள் நிதானமாக அழகாக காய நகர்த்தினா போதும், எல்லாம் வெற்றியாக மாறும். குருவின் அருளாலே உங்கள் வாழ்க்கையிலே சுபிட்சங்கள் பெருகப் போகிறது. முயற்சி உங்களுக்கு புதிய வழிகளை காட்டப் போகிறது. அது மட்டும் இல்லை, குழந்தைகள் வழியிலே நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தியும் அவர்களுடைய வாழ்வியலை மாற்றக்கூடியதாகும் இந்த வாரம் நீங்கள் செவிமடுக்கப் போகிறீர்கள். அது மட்டும் இல்லை, கலத்திரத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் குறைந்துவிடும்.
கூட்டுத் தொழிலில் இருந்த சிக்கல்கள் நீங்கும். யார் ஒருத்தர் உங்கள்கிட்ட இது வரைக்கும் கண்டுக்காமல் போகிறாங்க சார் அப்படின்னு சொன்னீங்களோ அவங்கெல்லாம் வாலண்டியராக வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடுவாங்க. அது மட்டும் இல்லை, வீடில் புதுசாக வீடு கட்டணும், ரிப்பேர் ஒர்க் பண்ணணும், இதெல்லாம் படிச்சுருந்தீங்கன்னா இந்த வாரம் வீடு கட்டுறது, இல்லை புதுசாக ரிப்பேர் பண்ணுறது, காரில் பிரச்சனை இருக்குது, டூ வீலரில் பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணிக்கிறது போன்ற இனிஷியேட்டிவ் எஃபெக்ட் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டும் இருக்குது. குரு தன் பார்வையின் பலத்தினாலே உங்களுக்கு அனுக்கிரக மழையை பொழிய இருக்கிறார் அப்படின்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதுவே விஷயத்தில் லாபத்துக்குரிய இந்த சந்திர பகவானும் உங்களுக்கு தொடர் நிலையிலே விட்டு விட்டு லாபம் வருது சார், தொடர்ந்து வரல சார், ஏன்னா அது கொஞ்சம் மாரகத்துக்கு உரியவன் தானே, அதனால் அந்த மாதிரி இருக்குது. மற்றபடி உங்களுக்கு எந்த பாதகமும் இல்லாமல் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல அனுக்கிரகமான வாரமாகத்தான் இந்த வாரம் தெரிகிறது. அதனால் இந்த வாரம் சுபிட்சமாக இருக்க எல்லாம் உள்ள இறைவன் உதவி செய்ய 7-4 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். இந்த வாரத்திலே முக்கியமாக பார்க்கும்போது 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி. குரு பெயர்ச்சினால் வரக்கூடியது நமக்கு குருவினுடைய வர்ஷிப் நமக்கு தெரியும். நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பிரகஸ்பதி பெயர்கிறார். அதனால் அவருக்கு இந்த கொண்டக்கடலை மாலை சாத்துவது, மஞ்சள் பூவை சாத்துவது, மஞ்சள் ஆடை அணிவிப்பது, ஸ்வீட்டெல்லாம் பண்ணி அவருக்கு நைவேத்தியம் பண்ணி விநியோகம் செய்வது இது ஒரு பரிகாரம். இதனால் நல்ல பொருளாதார வசதிகள் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் தேதி அன்று சங்கடகர சதுர்த்தி அன்று கடனில் கொஞ்சமான குறைக்க கடன் குறையும். அன்றைக்கு சாயங்காலம் அவசியம் விநாயகப் பெருமானை அருகம்புல் சொன்று சார்த்தி வழிபட்டு அவரை 2 நெய் தீபமானும் பொருத்தி வழிபட கடனும் குறையும். அதுபோல் 6ஆம் தேதி அன்றைக்கி சஷ்டி விரதம். அன்றைய நாளில் முருகப்பெருமானை வணங்கி சஷ்டியின் போது தேன் அபிஷேகத்துக்கு கொடுத்து வழிபட இந்த வீடு மனை பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு இதிலிருந்து ஒரு நல்ல நிவாரணமும், குடும்பத்திலே குழந்தைகள் இல்லை என்பவர்களுக்கு குழந்தை வரமும், திருமண தடைகள் நீங்குவதற்கும் இந்த சஷ்டி விரதமானது உபயோகமாக இருக்கும். கடன் தொல்லையும் நீங்கும். அதுபோல் 7ஆம் தேதி அன்று ஞாயிற்றுக்கிழமை பானு சப்தமி அப்படின்னு இருக்கும். சூரியனுடன் சேர்ந்த சப்தமி அப்படிங்கிறதுனால உச்சம் பெறுவது அப்படிங்கிறது அது விஷயம். அப்போது உங்களை எல்லா விதத்திலும் ஆற்றல் மிக்க விஷயங்கள் எல்லாம் செய்வது, புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது, ஆரம்பிப்பது எல்லாமே நன்மை பயப்பதாகும். எடுத்த காரியம் எடுத்த மாதிரி முடியணும், அதுக்கு ஒரு நல்ல நாள் வேணும்னா இந்த பானு சப்தமியிலே நீங்கள் துவங்குங்கள். வெற்றிக்கு வழிகள் நிச்சயம் உங்களுக்கு காத்திருக்கிறது. அப்படிங்கிறனால இந்த நல்ல நாட்களையும் இந்த வாரத்தில் பயன்படுத்த சிறந்த பலன்களை பெறலாம். வாழ்க வளத்துடன்.